ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. தமிழ் சினிமாவில் கத்தி, ஐ, ஜவான் போன்ற பல வெற்றி திரைப்படங்களில் சண்டை பயிற்சியாளராக நமக்கு அறிமுகமானவர் இன்று ஃபீனிக்ஸ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராய் அறிமுகமாயிருக்கும் அனல் அரசு அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அண்ட் டைரக்டர் திரு அனல் அரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஆனா என்னோட முதல் கேள்வி, ஒரு ஆக்டர் டைரக்டராகி பார்த்துருக்கோம், ஒரு சினிமாட்டோகிராஃபர் டைரக்டராகி பார்த்துருக்கோம், ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராகி பார்த்துருக்கோம். பட் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் டைரக்டர் ஆகுறது அப்படின்றது ரொம்ப ரேரான விஷயம். இந்த அத்திப்பூ பூக்கிற மாதிரி ரொம்ப ஒரு புதுமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஃபீனிக்ஸ். ரெஸ்பான்சஸ் எல்லாமே வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? Yeah, we are so happy. As you said, like நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லா சைடும். ஸோ ஹாப்பி. ஃபீனிக்ஸ்ங்கும் போது ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கறத காமிக்கலாம். ஃபீனிக்ஸ் பறவைகள் போன்ற அப்படிங்கிற மாதிரி. எதனால அந்த டைட்டில்? கதைக்கு இப்படி ஒரு டைட்டில் தேவைப்பட்டது. ரீசன், அந்த கதையில் அந்த பையனோட ட்ராவல் அப்படி இருக்கும். அந்த சார்ந்த ஒரு கதாநாயகனோட ட்ராவல், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு இக்கட்டான சூழல்களை கடந்து வரான். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி விழுந்து மீண்டும் அதுலேருந்து எந்திரிச்சு அவன் வந்து சர்வைவல் ஆகிட்டு இருக்கான்றது தான் அந்த கதை கிழமை. ஸோ அதுபோல் ஒரு டைட்டில் வேணும் அப்படின்றதான் ரொம்ப நாளாக யோசித்தோம். லக்கிலி அந்த பேர் கரெக்டாக அமைஞ்சது. நான் கேட்ட மாதிரி அந்த ஸ்டண்ட்ல இருந்து எப்படி சார் டைரக்ஷன், அண்ட் இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற அந்த படம் வந்து எப்படி உருவாச்சு? ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லேருந்து எப்படி டைரக்ஷன்றது வந்து ஒரு சின்ன விஷயம். என்னென்னா, சில ஃபைட்டராக என்னோட கெரியர் ஆரம்பிக்கும் போது அதுக்கு எனக்கு ஒரு 6-7 வருஷம் எனக்கு ப்ராக்டிஸ் தேவைப்பட்டுச்சு. லைக் டு பிகேம் அ ஃபைட்டர். ஸோ எங்களுக்கு வந்து பேசிக்காக நாங்கள் ட்ரெயின் பண்ண அப்புறம் யூனியில் டெஸ்ட்டு வச்சு அவன் கேப்பபிளான்னு வந்து பார்த்துட்டு தான் உள்ளே எடுப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த 7 வருஷம் ட்ரைனிங்கில் எனக்கு ஃபைட்டராக வாய்ப்பு கிடைச்சிது. அப்பா ஃபைட் மாஸ்டர் இருந்தாலும் அந்த ஒரு ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் ஐ திங்க் ஃபைட்டராகவே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் அசிஸ்டண்ட்டாக மாறினேன். பல முன்னணி ஃபைட் மாஸ்டர் கூட எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு கால் எடுக்க வேண்டிய ஒரு இடம் வந்துச்சு. இது இங்கே ஃபைட்டராகவே இருக்கமே, அடுத்து என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லைஃப்னு ஒரு கொஸ்டின் வரும்போது மாஸ்டர் ஆகலான்னு ஒரு முடிவு எடுத்து. ஸோ மாஸ்டர் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 16-17 இயர்ஸ் கிட்ட பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 250 ஃபிலிம் மேலே பண்ணியாச்சு. ஸோ இங்கே திருப்பி அந்த கேள்வி இங்கே வருது, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம். லைக் இந்த தொழில் பண்ணுறோம், நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்றப்போ டைரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டில் வந்தது. ஸோ இப்படி தான் டைரக்டர் ஆனது. டைரக்டர் ஆகணுன்ற கோல் வச்சுலாம் அது கிடையாது. ஆனால் இதுதான் என்ன நகர்த்துச்சு. இந்த ஃபீனிக்ஸ் கதை உருவானதுன்றது போது நிறைய படங்கள் பண்ணுறோம், நிறைய கதைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் ஒரு வித்தியாசமாக ஒரு அப்ரோச், லைக் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் பண்ணல, நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபைட் மாஸ்டர் இருக்கிறதுனால. ஸோ அதே நேரத்தில் ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு இந்த ஜோனரில், இந்த ஏஜ் குரூப்பில் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அந்த கதைக்களத்தை எடுக்கும்போது எனக்கு ரைட்டிங்லும் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சுது. ஒரு ஃபைட்டராக நாங்கள் இருக்கும்போது எப்படி ஒரு ஆக்டிவாக இருப்போமோ, அந்த ஏஜில் வந்து எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஃபைட்டராக இருக்கும்போது ஒரு ஆக்டர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது லைக் இட் ஷுட் பி பிலீவபிள். இந்த ஆள் இவர் கூட ஃபைட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற ஒரு உடல் வாங்கெல்லாம் வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும் ஃபைட்டராகிறது. ஸோ அந்த ஏஜில் இருக்கவங்களோட ஃபயரு, எங்களோட சேர்ந்த புதுசில் எங்களோட ஆக்டிவ்னஸ் எல்லாம் வேறு. ஸோ அந்த ஒரு ஏஜை வந்து கரெக்டாக வந்து ஒரு படமாக பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் தான். ஸோ அப்படி தான் உருவாக்கப்பட்டது. ஸோ அப்படி தான் கதை எழுதுனது, அது பேஸ் பண்ண கதை எழுதுனது. ஸோ அப்பத்துலேருந்தே உங்களுக்கு இந்த கதை எங்கேயோ ஒரு பக்கம் அப்போவே அந்த ஒரு தாட் இருந்துச்சா, இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும் அப்படின்றது? இது எதுவுமே நான் பிளான் பண்ணி நடக்கலை. ஜஸ்ட் எங்களோட ஏஜ் குரூப்பில் நாங்கள் இன்னைக்கு வந்து நிறைய மொபைல்ஸ் இருக்குது, நிறையா ரீல்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய ஷூட் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா. எங்களோட ப்ராக்டிஸ் டைமில் அதெல்லாம் கிடையாது. அந்த ஏஜில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது ஏதோ விஷயங்கள் வந்து இன்றைக்கி பதிவாக எங்கள்கிட்ட இல்லை, வீடியோவாக இல்லை. பிகாஸ் தோஸ் டேஸ் மொபைல்லாம் கிடையாது அப்போல்லாம். ஸோ அதை வந்து எங்களோட ஆக்டிவ்னஸ் எங்களுக்கு தெரியும் எப்படி இருந்துருவோம். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது ஒரு படமாகவே பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஏஜ் பசங்களுக்கு அப்படின்ற ஒரு தாட் மேபி இருந்திருக்கலாம். டாக்கிங் அபவுட் த காஸ்ட் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாலே நம்ம ஆப்வியஸாக நாங்கள் யாருமே இமேஜினே பண்ணி பார்க்கல. நம்மளுடைய விஜய் சேதுபதி அவருடைய மகன் வந்து இதில் கை கோர்த்து உங்களோட வந்து இது இணைய போகிறாங்க அப்படிங்கும் போது இட் வாஸ் வெரி அன்பிளான்டா இல்லை பிளான்டா இல்லை இப்படி ஒரு கதை இவரை வச்சு தான்ப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்ததா? இல்லை, அது
டு பி ஹானஸ்ட் அப்படி ஒரு எண்ணம் என் மைண்டில் இல்லவே இல்லை. யார் ஸ்டார் காஸ்ட்டு என்ன யாரை வச்சு பண்ண போகிறோம் அந்த எண்ணம்லாம் எனக்கு துளியளவு கூட இல்லை. ஃபிலிம் ஷூட் நடக்கிற கேப்பில் ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர் எடுத்துச்சு எனக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது கூட எனக்கு யாருமே மைண்டில் இல்லை ஆர்டிஸ்ட். ஏன்னா அந்த ஏஜுக்கு கூட நம்மள்ட்ட ஆர்டிஸ்டே இல்லை ஃபஸ்ட்டு. எந்த இண்டஸ்ட்ரியுமே இருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன், அவ்வளோ சின்ன வயசில் இருக்க மாட்டாங்க. பட் என் கதை அந்த ஏஜில் தான் ஒரு ஹீரோ டிமாண்ட் பண்ணுது, அண்டர் 18 தான் டிமாண்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு ஆர்டிஸ்ட் தேடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஆர்டிஸ்ட் பார்க்கணுன்ற இடத்துக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது தான் ஜவான் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட் தான் ஈஸியாக நடந்துட்டு இருக்கு. ஷாருக் கான் சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்போ 1 fine day சூர்யா பார்க்க வரான், வந்து அவங்க அப்பாவை பார்க்க வரான். ஸோ அப்போ நான் பார்க்குறேன் என்னோட கதைக்களத்துக்கும் நினச்ச ஒரு கலர் டோன்லேயும் ஸோ இருந்ததுனால நான் அப்போ தான் எனக்கு அந்த ஸ்பார்க்கே ஆச்சு. ஸோ இவன் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு. ஸோ அதை தொடர்ந்து நான் சார்கிட்ட பேசி அப்படி தான் அது டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் எழுதுனதோ இல்லை இது பண்ணும்போதோ இவர் தான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இது முழுக்க எங்களோட கால் தான் அது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ஷூட்டில் தான் வந்துட்டு சூர்யா வந்தார், அப்போ தான் பார்க்கும்போது ஓகே இவர் தான் நம்ம கதைக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ ஓகே இவரை நம்ம ஹீரோவாக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக சூர்யா கிட்ட சொன்னீங்களா இல்லை விஜய் சேதுபதி சார் மூலியமா அவர்கிட்ட சொல்லி அப்படி அங்கே கன்வே ஆச்சு? இல்லை, ஃபஸ்ட்டு சேது சார்ட்ட தான் சொன்னேன். ஓகே, விஜய் சேதுபதி சார்ட்ட பேசணும். ஜென்ரலாக நாங்கள் மீட் பண்ணி அப்போ பேசுவோம் ஷூட் முடிஞ்ச கேப்பில். ஸோ அந்த மாதிரி கேப்பில் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் பிச் பண்ணேன். அப்போது சொல்லும்போது சூர்யாக்குலாம் கதை சொன்னேன். ஜஸ்ட் ஒரு ஹெல்தி டிஸ்கஷனாக சும்மா பேசுகிற மாதிரி கதை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்லா இருக்குன்னாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது யாருக்கும் தெரியாது இல்லையா, நல்லா இருக்கு மாஸ்டர், சூப்பராக இருக்குது, ஒரு நியூ அட்டம்ப்டாக இருக்கும்லாம் சொல்லிட்டாரு. நான் வந்துட்டேன். ஒரு 1 week கழிச்சு தான் அவர்கிட்ட சொன்னேன், அது மாதிரி சார் சூர்யா பண்ணால் நல்லாயிருக்கும். தென் ஹீ செட் லைக் ரீசெண்ட்லி இன்டர்வியூ கூட சொல்லிட்டு இருந்தார், என்னடா இவ்வளோ நல்ல கதை சொல்லார், என் வீட்டில் கூட அந்த பையன் இருக்கானே அவர் கேட்கலையே, அவர் நினச்சிருக்காரு. எனக்கு என்னென்னா லைக் சொல்லும்போது ஃபஸ்ட்டு உங்கள் பையனுக்கு கதை சொல்கிறோன்னு இல்லாமல் அவங்களோட ஜென்ரல் ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டுன்றது தான் என்னோட தாட். ஸோ அது அவருக்கும் பிடிச்சிருந்தது. லக்கிலி இட்ஸ் எல்லாமே ஒன்றா அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து சூர்யாட்ட சொல்லி சூர்யா வந்து கதை கேட்டப்பல சூர்யாட்ட சொல்லி சூர்யாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆப்வியஸ்லி ஓவர் லைக் திஸ். அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக கிடைக்கிறதுன்றது வந்து ஐ டோன்ட் திங்க் நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்காருன்னு தெரியல. ஸோ அது அமைஞ்சது சூர்யாவுக்கும் லக்கு தான். ஸோ சூர்யா வந்து இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கான அந்த பேக் ஸ்டோரி சொன்னீங்க. அண்ட் மற்ற காஸ்ட் பற்றி பேசி ஆகணும் சார். வரலட்சுமி மேம் ஆகட்டும், தேவதர்ஷினி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக, சம்பத் ராம் காஸ்ட் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஓகே யூனிக்காக பர்ஃபெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அண்டர் 18ன்றதுனால ஒரு புது பையன் கண்டிப்பாக தேவைப்பட்டான். ஒரு பையன் தேவைப்பட்டான். அது புது பையனாக தான் இருக்குன்றது எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் யாருன்னு தெரியாது. அது காலப்போக்கில் சூர்யான்ற ஒரு பையன் வந்து வந்துட்டாப்புல வர வச்சாச்சு உள்ள. படம் வந்து வேற உலகத்தில் நடக்கும், வேற வேர்ல்டு மீன்ஸ் அந்த ஏரியாவே வேற, வாழ்வியெல்லாம் வேற ஆட்கள்லாம் இருக்காங்க. பட் சின்ன பையன் படம்ன்றதுக்காண்டி நம்ம ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே ஈவன் நீங்கள் நிறைய ஆக்டர்ஸ் பேர் மென்ஷன் பண்ணுங்க. ஈவன் தோ டெக்னீஷியன்ஸ்மே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்ராஜ் சார் மாதிரி ஒரு ஒளிப்பதிவு வேணும், சாம்சியஸ் மாதிரி ஒரு மியூசிக் வேணும், பிரவீன் கேல் மாதிரி ஒரு எடிட்டர் வேணும். அதே மாதிரி ஆக்டர்ஸும் சம்பத் சார் ஆகட்டும், அண்ட் வரலட்சுமி, தேவதர்ஷினி, முத்துக்குமார், ஹரிஷ் உத்தமன், நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ லைக் இந்த படத்தை நாங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் தான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி. பையன் மட்டும்தான் புது பையனாக இருப்பான். மற்றபடி படம் வந்து லைக் அந்த மாதிரி இருக்கணுன்றது தான் பிளான்டாக எதுவும் இல்லை. அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து கதை எழுதும் போதே மைண்டில் வச்சு எழுதுனீங்களா இல்லை கதை முடிச்சதுக்கு அப்புறம்? எனக்கு 2-3 பேர் மைண்டில் இருந்தாங்க. சம்பத் சார் மைண்டில் இருந்தார், வரலட்சுமி மைண்டில் இருந்தாங்க, தேவதர்ஷினி மைண்டில் இருந்தாங்க. அண்ட் ஃப்ளோவில் போக போக அந்த கேரக்டரை செப்பரேட்டாக பிரித்து எழுதும் போது தான் ஒவ்வொருத்தரும் ஆப்ஷனாக யோசிக்கும் போது இவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்ற ஒரு ஃபீல். பட் நாங்கள் ஆப்ஷனாக நிறைய பேர்கிட்ட போகல. மேக்ஸிமம் நாங்கள் போகும்போது எல்லாருமே எஸ் சொல்லிட்டாங்க. இவன் வந்து ஹரிஷ் உத்தமனும் கேட்டவொடனே சொல்லிட்டாரு, முத்துக்குமார் சார், முனா ரமேஷ் எல்லாருமே கேட்கும்போது எஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அது சேலஞ்சிங் இல்லை. இப்போ வரைக்கும் பார்க்கும்போது சார் லைக் ஸ்டண்ட் சீக்வன்சஸ் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அதில் ஒரு நிறைய ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணியிருக்கனாலும் அது உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு ஈஸியாக அது வந்துடும். பட் கம்ப்ளீட்லி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை மல்டிபிள் இமோஷன்ஸோடு நீங்கள் கேரி பண்ணிட்டு போகும்போது ஐ திங்க் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருந்திருக்கும் உங்களுக்குள்ளேயும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரீசன் நான் ஒரு 250 படம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 250 கதைகள் நான் கேட்டிருப்பேன். அண்ட் நாட் ஓன்லி த 250 நான் பண்ண முடியாத படங்கள் நிறையா விட்டுருக்கேன். ஸோ லெட்ஸே நிறைய படங்கள் கதை கேட்டு பண்ண முடியாமல் லாஸ்ட் மினிட்ல போயிடலாம். ஸோ அத்தனை கதை விவாதங்கள் கதை கேட்டிருக்கேன். அது கதை விஷயமா நிறைய டைரக்டர்ஸ் கூட
டாப் மோஸ்ட் டேரக்டர்ஸ்லேருந்து எல்லா டேரக்டர் அப்கமிங் டேரக்டர் எல்லாரும் கூட அந்த கதைகளை பேசியிருக்கேன். ஸோ அந்த கதையில் எனக்கு ஆல்ரெடி ஒரு பிகாஸ் இன்னொன்று அது என்ன அறியாமலே நிறைய பேசியிருக்கேன் கூட. ஸோ எனக்கு அதனால் அவங்கள்ட்ட பண்ணி பேசுனதில் மேபி எனக்கு அதோட விஷயங்கள் நான் உள்வாங்கியிருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் கதை எனக்கும் எழுதுறதுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கு. ஸோ அப்படி எடுத்ததுனால எனக்கு ஃபைட் மாஸ்டர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் எனக்கு பேரலா ஐ லேர்ன் ஃப்ரம் தோஸ் பீப்புள்ஸ். ஸோ அப்படி தான் எனக்குள்ள அது வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு அது வந்து ஃபைட் ஈஸி டைரக்ஷன் எப்படின்றது மாரி உருவானது இப்படி தான் நான் பார்க்குறேன். சார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து ரியல் ஃபைட்டர்ஸை வச்சு ஒரு ரிங்குள்ளே ஒரு ரியல் இன்சிடென்ட்டை ஷூட் பண்ணிங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கும் போதே. அதுக்கு பின்னாடி என்ன சார் நடந்தது கதை? அது ஒரு பெரிய ப்ராசஸ். ரீசன்னா அந்த கதையிலேயே வந்து ஒரு MMA பேக்ரவுண்டில் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இது தான். ஸோ அதுக்காக இந்த படத்தில் வந்து சூர்யா மற்றும் அந்த ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னா இந்த படம் வந்து சூர்யா அறிமுகம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுது. இந்த படத்தில் 127 பேர் அறிமுகம் ஆகிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியல. ரைட். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த படத்தில் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடிக்கும்போது நிறைய பேர் MMA ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் ஆடிஷன் வச்சு சூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய ஒரு ஜர்னி. எங்களுக்கு ஒரு 1.25 வருஷம் வந்து ப்ராக்டிஸ் மட்டுமே பிஃபோர் ஷூட் பண்ணோம். ஸோ பிஃபோர் ஷூட் அந்த 1.25 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த சூர்யாவோட உடல் எடை குறைப்பு, பாடி ஷேப் மாற்றினது, ப்ளஸ் அந்த ஃபைட்டை வந்து அவனை ட்ரெயின் பண்ண வச்சது. பிகாஸ் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது வந்து இட் வில் டேக் ஈஸிலி 5 to 6 years ஆகும் அவனும் நல்ல ஃபைட்டராக ரெடி ஆகிறதுக்கு. ஈவன் தான் நம்ம சினிமா காண்டி பண்ணாலும் அந்த ஸ்பாட்டில் வந்து அதை பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி ஒரு 1.25 வருஷம் சூர்யாவை ரெடி பண்ணி சூர்யா கூட சார்ந்த பசங்களையும் ரெடி பண்ணி படத்தில் வரப்போகிற ஃபுல் சண்டை காட்சி எல்லாத்தையுமே முன்னாடி ரிஹர்ஸ் பண்ணிட்டோம். ஃபைட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற இந்த டோர்னமெண்ட்டுக்கே நாங்கள் வந்தோம். ஸோ டோர்னமெண்ட்டுக்கு வரும்போது அது ஒரு ரியல் ஃபீல் ஒன்று கொடுக்கணுன்ற பார்க்குற ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ரியல் ஃபீல் வரணுன்றதுக்கான ஒரு ரியல் MMAவே நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். என்னோட ப்ரொடக்ஷன் சார்பாக கால் ஃபார் பண்ணி ரியல் ஃபைட்டர்ஸே வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இட்ஸ் அ ரியல் டோர்னமெண்ட்டு. அந்த ரியல் டோர்னமெண்ட்டை வந்து நாங்கள் ஷூட் பண்ணி வித் அவங்களோட பெர்மிஷனோட அதை படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது. என்னென்னா லைக் நம்ம ரெகுலராக ஷூட் பண்ணும்போது நம்ம வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டு கட்டு நடுவில் சொல்லிக்கலாம். பட் இந்த ஃபைட் அப்படி இல்லை. ஏன்னா ரியல் டோர்னமெண்ட்ன்றதால இது ஒன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ஃபைட்டர் வின்னர் வரைக்கும் அது முடியாது. ஆர் எல்ஸ் அந்த ரவுண்டு முடிவு வரைக்கும் முடியாது. ஸோ அந்த மொமெண்ட்ஸை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அது எங்கேருந்து பார்த்தா அழகாக இருக்கும்னு ஒரு டிஓபி சைடில் ஒரு விஷுவல் பண்ணுவார். அதுக்கு ஒரு லைட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது வந்து 360 டிகிரி ஃபைட்டர்ஸ் எங்கே வேணால் போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள நம்ம சொல்ல முடியாது இங்கே நின்று ஃபைட் பண்ணுங்க. இட்ஸ் அ ரியல் ஃபைட். ஸோ அப்போ அது எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. வந்து வேல்ராஜ் சார் கூட பேசும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ரிங்குக்கு எப்படிலாம் லைட் பண்ணலாம் அண்ட் மல்டிபிள் கேமராஸ் ஆல் 360 டிகிரி கேமராஸ் யூஸ் பண்ணோம். ஜெனரலி ஒரு ஆங்கிளில் ஷூட் பண்ணும்போது அந்த ஆங்கிளுக்கு லிட் பண்ணுவாங்க லைட்டு. ஆப்போசிட் அப்படியே போகும்போது அந்த லைட் அப்படியே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ராங்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி அந்த ரியல் டோர்னமெண்ட்டை ஷூட் பண்ணோம். அதை ஷூட் பண்ணும்போது அவங்களாம் வெளியே வர வச்சுட்டு என்னோட ஆர்டிஸ்ட் நான் ட்ரெயின் பண்ண ஃபைட்டர்ஸ் சூர்யா மற்ற பசங்க எல்லாருமே ரிங்கில் வந்து அவங்க ஃபைட் பண்ணாங்க. ஸோ அந்த ஜர்னி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை ஷூட் பண்ணுறப்போ கொஞ்சம் உண்மையிலே டஃப்பாக இருந்தது. அது கொஞ்சம் டஃப்பாக தான் ஷூட் பண்ணோம். அது பெரிய சேலஞ்ச் படத்தில் எங்களுக்கு. சார் அதே மாதிரி நான் இது கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னீங்க சூர்யாவோட அந்த பாடியை சேஞ்ச் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அவரை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் ஃபிசிக்கலி அப்படின்னு. இது நிச்சயமாக அவரை பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு டெபியூடண்ட்டாக உள்ளே வராரு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு படம் எப்படி வேணாலும் ஒரு லவ் ஜானரா ஈஸியான ஜானராக இருந்திருக்கலாம். பட் ஒரு ஃபஸ்ட்டு படமே ஒரு ஃபுல் ஒரு ஆக்ஷன் லென்த் மூவி அப்படிங்கும்போது ஃபுல் ஆஃப் அந்த ஃபைட்ஸ் அது இதுன்னு ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய இருக்கும். கேட்டது அவர் ஏதாவது பயப்பட்டாரா சார் என்னால் எப்படி பண்ண முடியுமா அப்படி ஏதாவது இருந்ததா, இல்லை அவர் எவ்வளோ போல்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு? சூர்யா பயப்பட்டானான்னு எனக்கு தெரியல. பட் பண்ணணுன்ற ஈகர் இருந்தது சூர்யாவுக்கு. பட் தெளிவாக சொன்னேன் நான், யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். ஈஸியாக பண்ணிட முடியாது. வெறும் படம் மட்டும் இல்லை, அதை மீறி ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து உள்வாங்கணும், அதை ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு ஒரு சர்டன் டைம். அதனால உடனே ஷூட் போக முடியல எங்களால். டெக்ஸ் ஃபாரஸ் கதெல்லாம் சொல்லி ஓகே பண்ண அப்புறம் கூட 1.25 வருஷம் ட்ரைனிங் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். செதுக்கியிருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் ஈரான்லேருந்து வர வச்சிருந்தோம் ஸ்பெஷலாக. கேம் ஃப்ரம் தேர் ஆல் த வே இங்கே ஸ்டே பண்ணி அடையாரில் ஒரு 1.5 வருஷம் ட்ரெயின் கொடுத்துட்டு அப்புறம் தான் அவர் போனார். அது வரைக்கும் நாங்கள் டேக் கேர் பண்ணி இங்கே தங்க வச்சோம் அவரை. ஸோ அதெல்லாம் ஒரு ஜர்னி அழகாக முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் படத்துக்குள்ளே வந்தோம். சூப்பர் சார். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த படத்தில் நீங்களும் நடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் எங்கேயுமே உங்களை பார்க்க முடியல சார். எங்கே அது சம்பவம் நடந்தது? இல்லை நான் நடிக்கலை. ஒரு சீக்வன்ஸில் ஒரு இட்ஸ் லைக் லைட்ஸ் வந்து லைக்
ஒரு பர்டிகுலர் டைமில் லைட் போடும், இருக்கும். ஆமா. அந்த அவ்வளோதான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அது 2-3 நாளாக நாங்கள் அதை பிளான் பண்ணிட்டோம், இந்த டைமில் இது எடுக்கிறோம்னு பிளான் பண்ணிட்டோம். அது சன் டவுன் ஆகும்போது அந்த கரெக்டாக அந்த சன்பாலோட சேர்த்து எடுக்கணும். ஸோ நாங்கள் வேறு ஷூட்லாம் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போதே எக்ஸாக்ட் டைமில் தான் வந்தோம். ஓகே. ஜஸ்ட் அது அருவா பிக் பண்ணுறது தான். அது சூர்யாவுக்கு வந்து ஃப்ரேம் பார்க்க முடியாது, வெறும் கை தான் வரணும், எடுக்கணும், லென்ஸிங் இருக்கும், ஒரு மாதிரி ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. 3 டேக் 4 டேக் ஆகும்போது எங்களுக்கு சன் போய்கிட்டே இருக்கு. தென் ஐ தாட் லைக் இதுக்கப்புறம் நம்ம பாவம் அவனையும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு படம் தான், டக்குன்னு அதை மாற்றிட்டு என் கையில் வந்து ஜஸ்ட் எடுத்தார், அவ்வளோதான். தள்ளுங்கன்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஸோ அது ஒன்று அது இப்போ நான் சொன்னதான் எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியும், எல்லாம் தெரியாது யாருக்கும். இந்த ஃபீனிக்ஸ் படத்தோட லொகேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. நிறைய லைவ் லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஃபுல் படமே லைவ் லொகேஷன்ஸ் தான். Okay. ஆமாம், எதுவுமே நாங்கள் செட்டோ அந்த மாதிரி பட் எக்ஸப்ட் எம்எம்ஏ மட்டும் எங்களுக்கு செட் போட விடுதாச்சு. அண்டு கிளைமேக்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு ப்ரிசன் வரும், ஜூனியல் ப்ரிசன் வரும், அது எங்களுக்கு லொக்கேஷன் கிடைக்கல. 4 இடத்துல ஐ மீன் அது சீட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காண்டி பெரிய ஹோம்ஒர்க் பண்ணோம் வெல்ட்ரஸ் சாரும் நானும். ஏன்னா எல்லா லொக்கேஷன் முன்னாடியே ரெக்கி போய் பார்த்துட்டோம். ஓகே. அண்ட் எல்லாமே ஒரே இடத்துல அமையல எங்களுக்கு. ஒரு இடம் திண்டிவனம்ல இருந்தது, ஒரு இடம் பட்டினப்பாக்கம், ஒரு இடம் வந்து இங்கே ஏர்போர்ட் கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி தான் காட்டணும். ஸோ அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே மெனக்கெட்டு பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா எங்கள் மைண்டில் மட்டும்தான் இருக்கும் இந்த லொக்கேஷன், இந்த மெயின் பில்டிங்கில் இது இங்கே இருக்கும். நம்ம வீடுனா சொல்லுவோம் இல்லையா, பெட்ரூம், இது வந்து ஹாலு, இது வந்து அப்படின்னு ஒரு பிரிப்போம் இல்லையா, அதை வந்து நாங்களே ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கிட்டோம். ஸோ கிளைமேக்ஸுமே நாங்கள் அப்படி ஷூட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. என்னதான் படத்தோட 1 கோ கிளைமேக்ஸாக இருந்தாலும் அது 4 இடங்களில் எங்களுக்கு ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் அது மட்டும் தான் பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. நீங்க நிறைய தியேட்டர் விசிட் பண்றதை நாங்க பார்த்தோம் சார். அப்படி தியேட்டர்ல போய் மக்களோட படம் பார்க்கும்போது நீங்க வந்து படம் எடுக்கும்போது யோசிச்சிருப்பீங்க, இந்த இடத்துல நான் வந்து இந்த ரெஸ்பான்சஸ் எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்ச இடங்கள்ல அந்த அப்ளாசஸ் வந்துச்சா? எஸ், டெஃபினட்டாக. நான் நினச்ச எல்லா இடத்துலையுமே அதுக்கு உண்டான ஒரு கரெக்டான ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து மேம்போக்காக கூட சொல்லியிருப்போம், அதுக்கு கூட அவங்க அப்ளாஸ் பண்ணதை நோட்டீஸ் பண்ணி அதை கூட அவங்க வந்து என்ஜாய் பண்ண விஷயம் வந்து லைக் அது ரொம்ப ஒரு மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஓகே. ஸோ அது மாதிரி நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு மெமரபிள் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் காம்ப்ளிமெண்ட் பாராட்டு அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? பாராட்டின எல்லாருக்கும் நன்றி, படத்தை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு சப்போர்ட்னா லாஸ்ட் மினிட்ல விஜய் சார் படம் பார்த்தது. ஓகே. லைக் என் மேலே இது ஒரு ட்ரூ லவ். நான் பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் கூட. ஆல்மோஸ்ட் ஒரு 30 படம் ஃபைட்டராகவே நான் அசிஸ்டண்டாக டூப்பாலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தொடர்ச்சியாக ஒரு படங்களை ஒரு 10 படமாவது 8-10 படம் மாஸ்டராகவே பண்ணியிருக்கேன் அவருக்கு. ஸோ டில் அந்த அவரோட இப்போ லாஸ்ட் ஜனநாயகம் வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்க கேட்கணும்னு நினைச்சது நீங்க சொல்றீங்க. எஸ், அந்த ஜேர்னி எனக்கு அவர் கூட அவரோட நட்பு எனக்கு ரொம்ப. ஸோ நான் கேட்ட ஒரு வார்த்தைக்கு அதை அவர் மைண்டில் அப்படியே வச்சுருந்து ஜஸ்ட் ரிலீஸுக்கு 1 டே முன்னாடி வந்து படம் பார்த்து அது அவர் கொடுத்த பாராட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாராட்டாகவும் சப்போர்ட்டாகவும் நான் பார்க்குறேன். அண்ட் சார் இப்போ ரீசெண்டாக பேசும்போது ஹாட்டான விஷயம் ஜனநாயகன் படத்தை பற்றி சொன்னீங்க. ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்கும் எப்படி வந்திருக்கு, நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டெஃபினட்டாக இது ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் ஆஃப் த டே இட்ஸ் எப்படி சொல்றது, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் இருக்க போகுது இந்த படம். ஏன்னா அவர் சார் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நான் இதுக்கப்புறம் நடிக்கலன்னு. அது ஒரு பெரிய ஒரு சார் அது உண்மைதானா? அவர் சொல்லியிருக்காரு, பட் யாருக்கும் அதுல வந்து விருப்பம் இல்லை. கண்டிப்பா நடிக்கணும்ன்றதான் எல்லாரோட ஆசை, என்னோட ஆசையும். அது நடந்தால் சந்தோஷம் தான் படுவோம் கண்டிப்பா. பட் அவர் ஒரு கால் எடுத்தாரா ரொம்ப தீர்க்கமா இருப்பாருன்றது வந்து எனக்கு அவரோட பழகுனதுல எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே அது நடக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல உங்க ஸ்மைல்ல தெரியுது, ஆப்வியஸா உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தால் கூட இப்போ ஓப்பன் அப் பண்ண முடியாது. we can understand that, பட் அது ஒரு கம்ப்ளீட் ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரியை காமிக்கிற மாதிரி இருக்குமோ? இல்லை, இது ஒரு அந்த ஜானரை நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு ஒரு ஃபேன்ஸுக்கு உண்டான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். டெஃபினெட்லி ஒரு சோஷியல் மெசேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா விஜய் சாரோட சூஸிங் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த படம் லாஸ்ட் படம்ன்றதுனால அவரும் கரெக்டான படமாக அவரை சூஸ் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும் எல்லாருக்கும், அதில் ஒன்றே மாற்றிக்கிறது இல்லை. ஸோ இந்த ஸ்டண்ட் ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற அந்த ஒரு சினிமா மேலே இந்த ஆர்வம், அந்த சினிமாக்குள்ளே ஸ்டண்ட் மாஸ்டராக வரணும் அப்படின்றது எங்கே சார் உருவாச்சது? ஃபைட் ஆகணுன்ற ஒரு ஆசை வந்து எங்கள் அப்பாவை பார்த்து வந்தது தான். ஏன்னா அப்பாவும் ஃபைட் மாஸ்டர் இருந்ததுனால அந்த யூனிட்ல நம்மளும் சேரணும். லைக் எங்கள் அப்பா மாதிரி தானே நான் ஆசைப்படுவேன். அவரோட பாதைகள் லைக் எல்லாம் சொன்னோம், அப்பாவோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண ஆசைப்படுவேன். அப்படி ஆசைப்பட்டு உள்ளே வந்தேன்.
நான் மாஸ்டராக இப்படி படம் பண்ணுவேன்ற நான் எதிர்பார்க்காத ஒன்று. காலப்போக்கில் என்னோட அந்த ஒர்க்கில் நான் வச்சிருந்த பேஷனும் என்னோட டெடிக்கேஷனும் இந்த பையன் மாஸ்டரானா நல்லா பண்ணுவான் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து ஜே குட் பாபுராஜ் ஒருத்தர், சூப்பர் குட் சௌத்ரி சாரோட மேனேஜராக இருந்தவர். தென் ஹி பிகேம் அ ப்ரொடியூசர். அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அரசுன்ற படம். அரசில் வந்து நான் அசிஸ்டன்ட், பீட்டர் ஹெயினோட அசிஸ்டண்டாக இருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் அவர் அங்கேயே பாபுராஜா சார் டிசைட் பண்ணது, சரத்குமார் சார்ட்டையும் சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் படம் நம்ம கம்பெனியில் பண்ணோன்னா இவர் தான் அரசு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்போ எடுத்த கால் அது. அதை அவங்க செஞ்சும் காமிச்சாங்க. அடுத்த படம் சத்ரபதினு ஒரு படம் எடுத்தாங்க. ஸோ அதில் தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஆக்சுவலி இது வேணும்னு முடிவு பண்ணேன் தவிர மாஸ்டர் ஆகணுன்றது நான் எடுத்த கால் இல்லை, அது என் உழைப்புக்கு கிடைச்சதான் நான் எடுத்துக்கிறேன். ஸ்டன் சீக்வன்சஸில் சார் லைக் ஒரு சில இடங்கள்ல வந்து 2 வண்டிகள் மோதுற மாதிரி இல்லை வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அடிக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி சீன்ஸ் எடுக்கும் போது ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து ஷார்ட் மிஸ் ஆனது உண்டா? டூயிங் அ பெங்காலி ஃபிலிம், ஒரு கார் ஃப்ளிப் ஆகணும். ஃபிலிம் சிட்டியில் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணாங்க. ஏன்னா இங்கே தான் நமக்கு அங்கே ஃபைட்டர்ஸ்லாம் அங்கே கம்மி. ஐ திங்க் ஒடியான்னு நினைக்கிறேன், அங்கே யூனியன்ஸ்லாம் இல்லை. ஓகே. ஸோ ஒரு மேஜரான ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது கேமராஸ்லாம் ப்ளேஸ் பண்ணாங்க. லைக் ஐ திங்க் 3 கேமரா நினைக்கிறேன். ஸோ மாஸ்டர் இந்த மெயின் டோபி வாஸ் டூயிங் செட் அப் த அதர் கேமராஸ். அப்போது ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட், செகண்ட் அசிஸ்டன்ட், அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரேம் கொடுத்துட்டு இதை பார்த்துக்கோங்கன்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும்னு தெரியாது. ஸோ கேமராலாம் அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணணும். எல்லாருமே ரொம்ப டிஸ்டன்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரேம்புக்கு ஒரு ப்ரொஃபைல் கேமரா வச்சுட்டு அவர் ஒயிட் ஃப்ரேம் கொடுத்துட்டாங்க. ஒயிட் ஃப்ரேமில் இவர் கேட்குறாரு, இந்த கார் இந்த ஒரு போர்டில் ஏறினா எவ்வளோ ஹைட்டு வரணும்னா, ஒரு ஃபைட்டர் வந்து ஹைட்டு கேட்குறாரு, போர்டு மேலே ஏறி எஜ்ஜில் நின்று அவர் 2 கை தூக்கிட்டாரு. ஸோ ரேம்பை கட் பண்ணி அவர் ஸ்கையில் வச்சுட்டார், ஃப்ளிப் தான் வரப்போகுதுன்ட்டு. பட் இவருக்கும் தெரியல, அந்த ஃபைட்டருக்கும் தெரியல கார் ஃப்ளிப் ஆக போகுதுன்ட்டு. ஆக்சுவலி அவர் காமிச்ச ஹைட் வந்து கார் ஜம்ப் ஆச்சுன்னா அது ஹைட்டு போயிடும். இட்ஸ் கோனா ஃப்ளிப் அந்த வெஹிக்கிள். அதை வந்து 2 பேருமே கம்யூனிகேஷன் லெவலுக்கு தெரியாமல் ஃப்ரேம் வச்சுட்டாங்க. ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, கார் வந்து ஃப்ளிப் ஆகி உருண்டு போச்சு. அந்த டிஓபி அப்படியே பார்த்துட்டே இருந்தார், அசிஸ்டன்ட் அவர் பார்த்துட்டே இருந்தார். கார் ஃப்ளிப் ஆகி போயிடுச்சு, எல்லாம் கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்க. இவர் இங்கேருந்து பாபா காடினே ஆகி ஃப்ரேம் போயிட்டாரு. சிரிச்சு எல்லாரும் அப்பதான் தெரியும் இவர் வந்து ஃப்ரேம் அங்கே வச்சுட்டு இருக்காரு. கார் கீழே உருண்டு போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒன் மோர் பண்ண முடியாது. அந்த கார் உருண்டுதுன்னா அது டேமேஜ் நிறைய ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அது அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தது, அவர் வருத்தப்படவும் முடியாது. இது ஒரு மாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட் இருந்துச்சு. அந்த ஃப்ரேம் எப்படி கரெக்ட் பண்ணீங்க? பண்ண முடியாது, அவ்வளோதான், நத்திங். ஓகே. பட் லக்கிலி அந்த இன்னும் 2 கேமரா இருந்தனால அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க, அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் மூவியே வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் அண்ட் ஆக்ஷன் அப்படி ஒரு மூவி கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் மூவிஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்லை வேற எந்தெந்த ஜானர்ஸில் உங்ககிட்ட இருந்து நாங்கள் படங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆஸ் அ டைரக்டரா? இப்படி தான் எதிர்பார்க்கணும்னு இல்லை. இட் டிபெண்ட்ஸ், லைக் இந்த ஸ்கிரிப்ட் ஆக்ஷன் பண்ணிட்டேன், மேபி நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட். பிகாஸ் ஐ மீன் ஆல்வேஸ் கொஞ்சம் ரைட் பண்ணுவேன். நான் எனக்கு பிடிக்கும், ரைட்டிங் பிடிக்கும். வேறு ஒரு ஜானர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் see. அதில் போக்கலாம். பெரிய பெரிய கம்பெனிஸே வந்து சில டைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க, என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் தான். பட் யூ கேம் அட் அன் ஐடியா, இந்த படத்தை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணோம்ப்பா, நம்ம ஒரு அது உங்கள் ஒய்ஃப் வச்சே வந்து ப்ரொடியூஸ் பண்ணீங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த ஐடியா உங்களுக்கு எப்போ தோணுச்சு? வாட் மேட் யூ டு திங்க்? ஐடியான்னு சொல்கிறது பேஷன் தான் எனக்கு. I want to do this, that's all. எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு அனலரசாக இருக்குன்னா இந்த சினிமா துறையில் தான் நான் வளர்ந்தேன். இந்த சினிமா துறையில் தான் நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், இந்த பேர் வாங்கியிருக்கேன் எல்லாமே. அண்ட் ஆல் ஐம் கோயிங் டு கிவ் இட் பேக்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா என்ன பண்ண போகிறேன் இதுக்காண்டி. ஸோ அதனால் எனக்கு இது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இது பண்ணேன் நான். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 250 படங்களுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சில படங்கள் வந்து கதை கேட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் கதை கேட்டு உங்களோட பிஸி ஷெட்யூலில் நீங்களால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்படி அந்த படம் போய் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும், ஐயோ இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஏதாவது படங்கள்? மிஸ் பண்ணிட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நம்மளால முடியல, அவ்வளோதான். அது அப்படி என்ன படங்கள் சார் அப்படி வந்து உங்களால் பண்ண முடியாமல் போய் ஹிட்டான படங்கள்? நிறைய படங்கள் இருக்கு. பாகுபலி சொல்லலாம். ஓகே. தனி ஒருவன் ஒரு படம். ஓகே. தனி ஒரு எனக்கு வந்து ராஜா சார் ரொம்ப நல்ல ஒரு பழக்கமான ஒரு நண்பர். அவங்க அப்பா எடிட்டர் மோகன் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பண்ண பல படங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து நான் பண்ண படங்கள் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர் அவர். ராஜா சாரும் ரொம்ப பழக்கம், நான் வேலாயுதம்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ தனி ஒருவன் பண்ணும்போது எனக்கு கூப்பிட்டாரு சார்.
அது உண்மையிலேயே நான் இப்போ நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அவருக்காண்டி அந்த படம் ஓகே. மிஸ் ஆனது வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, கில்ட் இருக்குது அந்த ஒரு படத்தில். இட்ஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் குட் ஃபிலிம். யா. அந்த ஒரு ஓகே. இப்போ இருக்க டைம்ஸில் சார் ஹீரோஸ் அப்படிங்கிறத தாண்டி ஹீரோயின்ஸே வந்து லீடாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காமெடியன்ஸை வந்து ஹீரோவை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோயின்ஸ்க்கும் சரி காமெடியன்ஸ்க்கும் சரி ஒரு சில ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். அது என்ன மாதிரி டைப் ஆஃப் சேலஞ்சஸ்? ஹீரோயின்ஸ்க்கு நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், which is நம்ம மௌன குருன்னு ஒரு படம் வந்தது இங்கே. அது வந்து அக்கீரான்னு சொல்லி ஹிந்தியில் வந்தது, ஓகே. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில். ஸோ அந்த ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், சோனாக்ஷி சின்ஹா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுத்தோம் முன்னாடி. ஐ திங்க் ஒரு 4-5 months அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. என்னோட டீம் தான் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் பண்ண வச்சோம். அதுலேயும் சண்டை காட்சிகள் நல்லாயிருக்கும். சரி, இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள்லையே நீங்கள் ஸ்டண்ட் மாஸ்டராக நீங்கள் ஸ்டண்ட் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த படத்தோட ஹீரோயின் பார்க்கவே செம்ம அழகாக இருக்காங்க அப்படின்னு ஸ்டண்ட் மாஸ்டர்ன்றதை மறந்து சரி என்ன அழகாக நடிக்கிறாங்களே, ஸ்க்ரீனில் எவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு ரசித்த ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் ஏதாவது இருக்கா? பெண்கள்னாலே அழகுதான், அதில் மாற்றமே இல்லை. அது என் தாயாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் தான். கண்டிப்பாக எல்லாரும் அழகாக தான் இருப்பாங்க. அது சார் எல்லாரும் அழகா இருப்பாங்க, ஓகே, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இங்க இருக்கிற பெண்களுமே அப்படிதான், அது வேற விஷயம். பட் உங்களுக்குன்னு ஒரு நம்ம ஏன்னா எல்லாருக்குமே நம்ம ஃபேன் ஆயிட மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹீரோயின் நான் பார்த்து ரசிச்சேன்ப்பா, ஆக்டிங் இவ்வளோ அழகா இருக்கு, ஸ்க்ரீன்ல இவ்வளோ அழகா இருக்காங்களே, நேர்ல பார்க்கும்போது அதை விட அழகா இருக்காங்களே, அந்த மாதிரி. இல்லைன்னா நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. நான் அந்த 2 பேரும் நான் ரொம்ப யாரு சார்? மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஒன்று ஸ்ரீதேவி மேடம், அவங்க ஷீஸ் சூப்பர்டி. அவங்க கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கல, நேரில் மீட் பண்ணல. இன்னொன்று சில்க் சுந்தர், அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்கள இந்தியன் ஃபிலிம்ஸ்லேயே வந்து நிறைய மொழியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் டாக்கிங் அபவுட் ஹாலிவுட் போகிறோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க் ஆஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை அங்கே சொல்லிக் கொடுக்குற ஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய டிஃப்ரென்சஸ், வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான வேரியேஷன்ஸ்னால் என்ன? ஹோம்ஒர்க் தான், ஹோம்ஒர்க் அண்ட் ப்ரீ பிளான். மற்றபடி ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். லைக் எவ்ரி ஒன் ஒர்க்கிங் ஃபார் த ஃபிலிம் ஒன்று தான். ஸோ அது ஒன்று தான் நான் பெருசாக பார்க்குறேன். ப்ரீ பிளான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட. I like to mention, which is additional, ஜவான் படம் பண்ணோம். ஜவானில் வந்து அது லைக் ஃபில்ம்ஃபேர் கிடச்சிது, ஜி அவார்ட்ஸும் கிடச்சிது. they have nominated for டாரஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டண்ட்ஸ் அவார்டு, அது which is equal than ஆஸ்கர். ஓகே. ஸ்டண்ட் கேட்டகரி வந்து ஆஸ்கரில் கிடையாது. அதனால் அந்த ஆக்ஷன் ஃபெட்டாலிட்டி ஹாலிவுட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாரஸ்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் எவ்ரி இயர் நடத்துவாங்க. அதில் வந்து ஜவான் நாமினேட் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் அ நாமினி. ஐ வென்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ், அது போய் அட்டன் பண்ணேன். அண்ட் இட்ஸ் ஓவரால் கேட்டகரி. தே கால்ட் செகண்ட் யூனிட் டிரெக்டர் ஆர் ஆக்ஷன் கொரியோகிராஃபர், பெஸ்ட் ஆக்ஷன் கொரியோகிராஃபர். இந்த கேட்டகரியில் வந்து நான் போனேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே போய். அண்ட் எங்களோட காம்படிஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான் விக் 4, Mission Impossible, Extraction, Jawan. Wow. So these are the 4 films, and unfortunately கிடைக்கல. But நாமினீஸ்ல வந்தது டாப் லிஸ்ட்ல நம்ம இருந்தோம்ன்றது so happy. பல பெரிய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லும் போது பார்க்கும்போதே லிஸ்ட்டே பெருசாக இருக்குது. அதில் ஒரு சில பேரை பார்த்து ச்சே இந்த குவாலிட்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்மளை தெரியாமையே அட்மையர் பண்ணியிருப்போம் அவங்கள. அந்த மாதிரி குவாலிட்டிஸ். Every individual have a different qualities. Even the actors போது they are a role model for so many people. ஸோ டெஃபினட்டாக நான் நிறைய பேர் பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எனக்கு விஜய் சாரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப காமன் கம்போஸ்ட் அவர் ரொம்ப. ஸோ டெடிகேஷன், டைமிங் ரொம்ப பங்க்சுவல். 6 o'clock 5:50 உள்ளே இருப்பார். 6 தாண்டி 1 நிமிஷம் கூட தாண்டி வர மாட்டார். ஸோ அதே மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வியந்தது ரஜினி சாரும். லைக் அவர் வந்து லைக் ஹி ஸோ பிக் லெஜெண்டரி ஆக்டர். பட் ஸ்டில் அப்படி தான் டைமிங்க்கு வரதாகட்டும், அண்ட் ஆன் ஸ்பாட்டில் அவங்களோட அந்த அப்சர்வ் பண்ணுறது இருக்குல்ல, லைக் நடக்கிற விஷயங்கள் இங்கேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க விஷயமாகட்டும். நிறைய மெனக்கெடல், நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. விஷால் சார்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். சூர்யா சார் ஆப்வியஸ்லி இஸ் வெரி ஹார்ட் கோர். அண்ட் விக்ரம் சார்லாம் நான் பார்த்து லிட்டரலி அப்படியே ஐ பண்ணும்போது 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் விக்ரம் சாரை பார்க்குற ஒரு வாய்ப்பு வந்தது. லைக் பாடி பில்டராகவும் பார்த்தேன், அவங்க ஃபைட்டு கூட இருக்கும், பாடி பில்டிங்கில் ஃபைட் எடுத்தோம். இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். அதை ஷூட் பண்ணுறது எங்களுக்கு, பட் அதை விட அதில் இன்வால்வ் ஆன அவருக்கும். ஏன்னா எல்லாருமே ரியல் பாடி பில்டர்ஸ். அதில் ஃபைட்டர்ஸ் மேக்ஸிமம் கம்மி. 40 பேர் சூஸ் பண்ணோன்னா 4 பேர் தான் ஃபைட்டர்ஸ் கிடைச்சாங்க அந்த ஃபிட்டில். தென் லேட்டர் அந்த 34 பேருமே ரியல் பாடி பில்டர்ஸ். அவங்கள கொண்டு வந்து ஒரு
6 மந்த் ஃபைட்டு ட்ரெயின் பண்ணி ஓ அவங்க கூட ஒர்க் பண்ணார். இவந்தோட காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரங்க் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ரியல் கிளாஸ் உடைச்சதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணாங்க. ஸோ அவங்க கூட பண்ணது விக்ரம் சார். தென் அப்படியே மாறி அந்த மாடலிங்காக மாறிடுவார். மாடல்லாம் மாறினதுக்கப்புறம் ஒரு பாடி ஷேப் மாறும். அப்போ ஒரு ஃபைட் இருக்கும், முகத்தெல்லாம் கட்டிட்டு கை கட்டிட்டு ஃபைட் வரும். அது ஸ்டில் ரொம்ப யூனிக் பீஸ். இன்னைக்கு கூட சங்கர் சார் எப்படா பேசணும்னா அதை பற்றி பேசுவாங்க. ஸோ அப்படி அப்படியே அந்த ஹன்ச்பேக் ஆனதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அந்த பாடி ஷேப் மாறும். ஒரே படத்தில் அவ்வளவு ஒரு பரிமாற்றங்கள், வேரியேஷன்ஸ், விச் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, வியந்து பார்த்த ஒரு மனிதர் அவரும். சூர்யா சார் ஆஸ் இட் இஸ் பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆள். கார்த்தி சார், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாரும். சார் இப்போ நீங்கள் சொன்னதில் கோலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. பட் பாலிவுட்டில் ஷாருக் சார் நிறைய லிஸ்ட் அங்கேயும் இருக்காங்க. ஷாருக் சார்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? யா, ஷாருக் சார் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி நான் அக்ஷய்குமார் சார் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது அவர் கூட தான். அவருன்னு சொல்கிறத விட அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பிரபுதேவா சார் தான். லைக் இங்கே வெடி ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கூட அசோசியேட் பண்ண ஒரு வாய்ப்பு. அது என்னோட ஒர்க் பிடிச்சி தான் ரவுடி ரத்தோர்ன்ற படத்துக்கு பிரபுதேவா சார் தான் ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே அவர் கூட பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு படம் முடிகிறதுக்குள்ளே ஒரு கால் வருது. போய் மீட் பண்ணுறேன். அர்பாஸ் கான் தபாங் 2 சீரீஸ், தபாங்கோட சீரீஸ் தபாங் 2 பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கால் ஃபார் வந்து அதில் சல்மான் சாரை மீட் பண்ணுற மாதிரி அவர் கூட அசோசியேட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இது ரெண்டுமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஜித் நடித் போல கிராண்ட்சன் சொல்லுவாங்க, என்ஜிசி கம்பெனி, அவங்கள்ட்ட ஒரு அழைப்பு வருது. ஒரு நியூ பையனை வந்து லான்ச் பண்ணுறோம், நீங்கள் ஃபைட் பண்ணி தரணும்னா சரி ஓகே போய் மீட் பண்ணுறேன். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, டைகர் ஷெராப், ஹீரோ பந்தின்ற ஒரு படம். ஸோ அது டைகரோட அசோசியேட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இதை தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டினியூஸாக ஒரு 8-10 படமாவது அக்ஷய்குமார் சார் பண்ணியிருக்கேன். ஹாலிடே, நம்ம துப்பாக்கி, ஹிந்திலே ஆகட்டும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது சல்மான் சாருக்கும் வரிசை தபாங் 2, 3, கிக்னு ஒரு படம் வந்துச்சு, ரேஸ் 3 வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள், சுல்தான், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம். தென் அட்லி அங்கே என்ட்ரி ஆகிறப்பில் அந்த டைமில் இங்கே மெர்சல் பிகெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் பேரெல்லாம். தென் அட்லி அங்கே வரப்பில் ஜவான் ஆரம்பிக்குது. ஸோ அப்படி தான் எஸ்ஆர்கே சாரோட அசோசியேட் ஆனது. ஸோ எஸ்ஆர்கே சார் கூட பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜவான் முடியுது. எங்களோட கால் ஃப்ரம் யஷ்ராஜ். யஷ்ராஜ்லேருந்து இப்போது வார் 2 பண்ணிகிட்ருக்கேன். தென் இன்னொரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, கிங் ஷாருக் கான் படம். ஓகே, இப்படி தான் என்னோட ஜேர்னி இப்படி தான் ஆச்சு. ஸோ that's how I work all with all the actors. சூப்பர் சார். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் லைனப்பில் என்னென்ன இருக்குது? ஆஸ் அ ஸ்டன் மாஸ்டராகவும் சரி, டிரெக்ஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போதைக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னு. ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸோட அப்டேட்ஸ்? Upcoming, yes, as I said, War 2 Yeah. and King and Benz நடந்துகிட்டு இருக்கு. வாவாதியார் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, கோயிங் ஆன். அண்ட் there's one more Hindi ப்ராஜெக்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. that's it. and அட்லி அல்லு அர்ஜுன் சார் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அது டெஃபினட்டாக அது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பர். ஸோ these are the upcoming projects. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லைக் என்ன நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை, இவ்வளோ அழகாக, இவ்வளோ யதார்த்தமாக உங்களோட சினிமா ஜேர்னியை பொறுமையாக உட்காந்து நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே ரொம்ப அப்படி சாதுவாக சட்டிலாக இதை நாங்கள் உங்ககிட்ட இருந்து அட்மையர் பண்ணுறோம் சார், இந்த ஒரு குவாலிட்டியை சீரியஸாக. ஸோ ஃபீனிக்ஸ் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இதே மாதிரி உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you.